டூரிசம் 7th டேர்ம் 2. என்னது அப்படின்னா சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வருது. சுற்றுலானா என்ன டெஃபினிஷன் சொல்கிறான் பாருங்க. சுற்றுலா 24 மணி நேரத்துக்கு குறையாமல் ஓராண்டிற்கு மிகாமல் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பதை குறிப்பல். வழக்கம் நம்ம ஊரை விட்டுட்டு ஒரு எங்கேயோ போயிட்டு வரோம். மதம், பொழுதுபோக்கு, வாணிகம், வரலாறு, பண்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயணிப்பதற்கான காரணங்கள் இருக்கலாம். இது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். சுற்றுலாவோட அடிப்படை கூறுகள். சுற்றுலானால என்ன ஆகும்? நமக்கு அதிகமாக வருமானம் வரும். நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டு பணம் கிடைக்கும். வெளிநாட்டு பணம் மட்டும் கிடையாது, இங்கே உள்ளவனுக்கு வேலைவாய்ப்பு. இப்போ ஒரு ஏரியாவுக்கு டூரிசம் வரான்னு வச்சுக்கோங்க, போய் ஹோட்டலில் தங்குவானா? இப்போ ஹோட்டலுக்கு வருமானம் வரும். சாப்பிடுவான் ஹோட்டலில், அங்கே வேலை செய்கிறவனுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? அப்புறம் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடந்துச்சு, கரண்ட் அஃபேரில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னானுங்க. அதை பார்க்க வெளிநாட்டுக்காரெலாம் வருவான், வந்துங்க தங்குவான். அது செஸ்ஸு போட்டி நடந்ததில் அதை பார்க்குற வெளிநாட்டுக்காரெலாம் வருவான், வந்துங்க தங்குவான். ஸோ அது மூலிமா வெளிநாட்டு பணம் நமக்கு கிடைக்கும், அங்கே உள்ளவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தங்குறானா அங்கே மட்டும் தங்க மாட்டான், மேட்ச் நடக்காதப்ப என்ன பண்ணுவான்? அந்த ஏரியாவில் சுற்றி பார்ப்பான். அவ்வளோ விஷயம் இருக்குது. அது தெரியாமல் கூவிட்டு கிடந்தானு. இவனுக்கு எதை செஞ்சாலும் என்ன பண்ணுறது? குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம். நம்ம தான் முட்டாளாக தானே இருக்கிறோம், அது கேட்டு ஆமை தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளும். சரியா? அப்படி கிடையாது. நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி, பொருளாதார துறைகளிலும் பன்னாட்டு தொடர்புகளின் நேரடி தாக்கத்தை ஏற்படுவதால் சுற்றுலா சமூகத்தின் ஒரு அவசியமான அங்கமாக உள்ளது. நம்ம கலாச்சாரத்திலே மாற்றம் ஏற்படும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் யாருது? நம்மளுதா? நம்ம கலாச்சாரம் ட்ரெஸ் இல்லை, அவனுங்கள்டேருந்து கற்றது தான். 3 முக்கிய கூறுகள் சுற்றுலாவுக்கு. ஒன்று அட்ராக்ஷன், ஈர்த்தல். எளிதில் அணுகும் தன்மை, அக்சசிபிலிட்டி. ஒரு இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம், ஆனால் ஈஸியாக அங்கே டிக்கெட்டு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கிடைக்கணும். அங்கே போனால் தங்குறதுக்கு இடம் வேணும். சரியா? அதான் அக்சசிபிலிட்டி. அடுத்து அம்யூனிட்டிஸ், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது 3 சேர்த்து என்ன பண்ணுறாங்க? அட்ராக்ஷன், அக்சசிபிலிட்டி, அம்யூனிட்டிஸ். அதான் A3 அப்படிமா. ஈர்ப்பு தலங்கள். அட்ராக்ஷன் 2 இருக்காம அதில். இயற்கை ஈர்ப்பு தலம், கலாச்சார ஈர்ப்பு தலம். ராமேஸ்வரம், காசிலாம் எதுக்கு போகிறாங்க? கலாச்சார ஈர்ப்பு. ஊட்டி, கொடைக்கானல் எதுக்கு போகிறோம்? அவ்வளோதான். நிலம், கடல் அமைப்பு, கடற்கரை, காடு, காலநிலை, கிளைமேட் இதெல்லாம் அடங்கினது. வரலாற்று நினைவு சின்னங்கள். ஆக்ராலாம் இருக்கா? டெல்லி செங்கோட்டை இருக்கா? அதேமாதிரி நம்ம இது தஞ்சை பெரிய கோயில், அதெல்லாம் வந்து அதுபோக கண்காட்சி. அப்புறம் பண்டிகை. நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தைப்பொங்கல் அப்போ என்ன ஆகுது? ஜல்லிக்கட்டுலாம் நடக்குதில்ல, அங்கே வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க. டூரிசம். எளிதில் அணுகுமுறை, அக்சசிபிலிட்டி. சாலை வசதி, போக்குவரத்து வசதி எல்லாம், வான்வெளி எல்லா போக்குவரத்தும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யார் தீர்மானிப்பாங்க? பயண செலவு, நேரத்தான். இது 2 தான். நம்மளாம் ஐரோப்பாவுக்கு போகணுன்னு ஆசை, போகிறோமா? இல்லை. ஏன்? பயண செலவு அதிகம். நம்ம உள்ளூர்லேயே போகிறதில்ல. அதுவும் நம்ம ஆளுங்களாம் பாவம், பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்பா அம்மாலாம். ஆமாவா? குழந்தை பாவம், அதுக்காக பணம் சேர்த்தணுன்னு என்ன பண்ணுறாங்க? அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் எங்கேயுமே போகிறதில்ல. உழைச்சி மாடாக போட்டுகிட்டே இருக்காங்க. சேவை வசதி, அம்யூனிட்டிஸ். இட வசதி இருக்கணும், பயண அமைப்பாளர் இருக்கணும், அந்நிய செலாவணி மையம் இருக்கணும். வெளிநாட்டுக்காரன் வந்தானா அவன் காசு இங்கே யூஸ் பண்ண முடியாது, கொடுத்துட்டு
அவன் நாட்டு காசு கொடுத்து நம்ம நாட்டு காசு வாங்கி தான் செலவு பண்ண முடியும். அப்புறம் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். சுற்றுலாவினுடைய வகைகள். சமய சுற்றுலா எங்கே போயிட்டு வராங்க இப்போது? தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, நம்மளோட ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் போகிறானுங்க. எங்கே? சபரிமலைக்கு. சரியா? அப்புறம் அடுத்த மாதம் என்ன இருக்கும்? பழனிக்கு போவாங்க. ராமேஸ்வரம், வடக்கன்ஸ்லாம் ராமேஸ்வரத்துக்கு வருவானுங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து கலாச்சார சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, வரலாற்று நினைவிடலாம் இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கு வரும். சூழல் சுற்றுலா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறோம்ல, அது சாகசம் செய்கிறதுக்காக போவாங்க. அட்வென்ச்சர்ஸ், அங்கே போய் மலை ஏறுறது, மலையிலேருந்து குதிக்கிறது, அதெல்லாம். அப்புறம் பொழுதுபோக்கு, சமய சுற்றுலா, வாரணாசி, காசி இருக்குல்ல அது. கிறிஸ்துவருக்கு ஜெருசலம் போவாங்க. எங்கே இருக்குது ஜெருசலம்? பாலஸ்தீனம் இருக்குல்ல, அங்கே தான் ஜெருசலம். முஸ்லீம்கள் எங்கே போவாங்க? மெக்கா, சவுதி அரேபியா. மெக்கா, மெதினாவா? ஆமாம். வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், தாஜ்மஹால்லாம் ஹிஸ்டாரிக்கல். எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடு, அப்புறம் கம்போடியாவில் அங்கோர் வாட், பல்லவ மன்னன் கட்டினது, உலகத்திலே பெரிய கோயில் வளாகம் அதுதான் அங்கோர் வாட். ரொம்ப நாளாக தெரியல, அது காட்டுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சது புத்த மடாலயமாக தான் இருக்கணும். பாருங்க, நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தான் புத்தர் தான். இவனுக்கு விஷ்ணு கதை விட்டானுங்க, பயங்கர பெருசு. சூழல் சுற்றுலா, எக்கோ டூரிசம். எங்கே? பந்திப்பூர் அங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அது. அமேசான் மலைக்காடுகள், ஆப்பிரிக்கா வனப்பயணம். அது ஆக்சுவலாக வனம் கிடையாது, அது ஆப்பிரிக்கா வந்துட்டு என்னது, புல்வெளி, கிராஸ்லேண்டு. அதிக விலங்குகள் இருக்குல்ல, நேஷ்னல் ஜியாகிரஃபி இதெல்லாம் போடுவானுங்க பாருங்கள். இமயமலை இதெல்லாம் வந்துட்டு சுற்றுச்சூழல் சுற்றுலா. காஸ்ட்ரோனமி, கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறாமா. காஸ்ட்ரோனமினா கலாச்சார சுற்றுலா. ஃபேக்டில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அட்வென்ச்சர், ஸ்கை டைவ், மேலேருந்து குதிக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியாவில் விண்வீல் விளையாட்டு ஸ்கை டைவ், நியூசிலாந்தில் மலை உச்சி வீல் விளையாட்டு. பங்கி ஜம்பிங்னா புரியுதா? என்ன படம்? ஒரு படத்தில் விஜய் கூட காலில் கட்டிட்டு குதிப்பார்ல, அதுதான் இது. நியூசிலாந்து அங்கே தான் போய் எடுத்தாங்க அதை. இமயமலை மலை ஏறுதல். அதேமாதிரி பிரம்மபுத்திராவில், அருணாச்சல பிரதேசம், சரியா, கட்டுமர மிதவை நதி பயணம். ஆமாம், ஒரே நிமிஷம் இருங்க. ராஃப்டிங் இன் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம்? சீனாவில். இந்த மாதிரி இந்த ராஃப்டிங். ஆமாம், கோர்ஜஸ், சரியா. சீனாவில் உருவாகி இமயமலையை குடஞ்சிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் போச்சுரா? அங்கே வெளியில் லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்கள். இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க குயிக்கா. லைட்டு ஃபேனே ஆஃப் பண்ண சொல்லுங்கள் வெளியில். முடிஞ்சது கதை. சரி, போதும் இன்னைக்கு.
நின்றுச்சா? சரி. ஆண்டு விடுமுறை சுற்றுலா, வெக்கேஷன் போகிறாங்க. தொழில்துறை சுற்றுலா, தொழில் செய்கிறதுக்காக போவாங்க. பருவகால சுற்றுலா, இந்த மாதிரி நிறையா இருக்காமா. பண்பாட்டு சுற்றுலா, அதுன்னு. உள்வரும் சுற்றுலா, சொந்த நாட்டிற்கு செல்லும் சுற்றுலா. சொந்த நாட்டுக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ளே போகிறது. வெளி செல்லும் சுற்றுலா, வெளிநாட்டுக்குள்ளே செல்றதாமா. இங்கிலீஷில் பார்ப்போம். இன்பவுண்டு, அவுட் பவுண்டு. வெளிநாட்டில் போகிறது அவுட் பவுண்ட். இன்டர்நேஷ்னல் டூரிசம், வெளிநாடுகள்லாம் போகிறாங்கல்ல. வெளிநாட்டுக்கு போனால் என்ன வேணும்? கடை வச்சீட்டு வேணும். கடை வச்சீட்டுனா என்ன? பாஸ்போர்ட். ஒரு நாடு ஒரு குடிமகனுக்கு என் குடிமகன் சொல்லி கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் எதுனா கடை வச்சுட்டு தான். ஆதார் கார்டெலாம் இல்லை, சரியா? வீசா வேணும். வீசானா என்ன அர்த்தம்? ஒரு நாடு நீ என் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பான், அதுக்கு வேறு தான் விசா. வெளிநாட்டு நாணயம், எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டு நாணயம் வேணும். டிக்கெட்டு, விமான டிக்கெட்டு. ஆமாம் ஆமாம், ஒரு சில நாடு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில நாடு காசு கட்டணும். பயண காப்பீடு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துங்களா? ரைட். உங்களோட பாஸ்போர்ட் புக் இருக்கா? அதில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னு அதில் என்ன பண்ணுவான்? மென்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. சுற்றுலா விசா, டூரிஸ்ட் விசா, மாணவர் விசா இருக்குது, வேலைக்கு போகிறவங்க, மருத்துவத்துக்கு. இப்போ சிங்கப்பூரில் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அடிப்படை காரணிகள் சுற்றுலாவுக்கு: கண்கவர் இயற்கை காட்சி, இதமான வானிலை, வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள். இந்தியாவிலே அதிகமான சுற்றுலா எங்கே வராங்க? தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. என்ன காரணம்? இங்கே இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சின்னம்லாம் இருக்குல்ல, அதை போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகள்: நிலத்தோற்றம். சர்க்கு, சர்க்கு எங்கே பார்த்தோம்? மலை பிரதேசங்களில் கிளேசியர் உருவாக்கக்கூடிய அரித்தல் நிலத்தோற்றம் நமக்கு இருக்கா? சர்க்கு. அப்புறம் பவளப்பாறை, பவளப்பாறை கோரல் ரீஃப். எங்கே பார்த்தோம் பவளப்பாறை? கடலுக்குள்ளே, வெப்பமண்டல மிதவெப்ப மண்டல பகுதியில். ஓங்கல், ஓங்கல்லாம் என்னது? கிளிஃப்ட்டு. கடற்கரையில் என்ன உயரமான பாறை இருக்கும், ஓங்கல் பார்க்கலாம். அதில் வந்து என்னது? அட்ராக்டிவ் பிளேசஸ், நீர்நிலைகள். அதேமாரி கெய்சரா, ஊற்று, கொதிநீர் ஊற்று, பனியாறு, நீரோட்டங்கள், ஓதங்கள், அலை. இதெல்லாம் தாவரங்கள், காலநிலை, விலங்கு. இதெல்லாமே என்னது? இயற்கை காரணிகள். குடியிருப்பு காரணிகள்: நகரம், மாநகரம், கிராமங்கள், வரலாற்று அழிவு எச்சங்கள், வரலாற்றில் அழிஞ்சு போன மிச்சம், நினைவு சின்னம். இதெல்லாம் கலாச்சாரம், ஒரு நாட்டோட பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறதுக்காக வருவாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், காட்டு விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி. சரியா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய வன விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்தியாவில் சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள், இதெல்லாம் படிச்சுக்க, பேசின கதை தான் இது. சமய சுற்றுலா இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், வாரணாசி, சாரநாத். எந்தெந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க. வைஷ்ணவ தேவி கோயில் ஜம்மு காஷ்மீரில். கோவாவில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம். கோவா யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? பிரிட்டிஷா? ஃப்ரெஞ்சுக்காரங்க. யார் பிரிட்டிஷ்னது? நீங்களா? பிரிட்டிஷா? வரலாறு அட்டன் பண்ணலையா?
இதெல்லாம் பழைய கதை தான் வச்சுங்க. இதில் உள்ள ஃபேக்டை தான் மெயினாக கேட்பாங்க உங்களுக்கு சுற்றுலாவில். எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு. பஞ்சாபில் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ் யாரோட கோயில்? சீக்கியர்கள். லடாக் புத்த மலங்கள் ஜம்மு காஷ்மீரில். இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் கொடைக்கானல், ஊட்டி. நைனிடால் உத்தரகண்ட் இமயமலையில். டார்ஜிலிங் மேற்கு வங்கம், இது இமயமலை தான். மேற்கு வங்கத்தில் இமயமலை இருக்கா சார்? ஆமாம், இங்கே இருக்கும் மேற்கு வங்கம். கொஞ்சம் அப்படியே ஒரு வால் மாதிரி இங்கே போயிருக்கும். போய் அதுக்கு மேலே சிக்கிம் இருக்கும். சரியா? அங்கே உயரமான டார்ஜிலிங். ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். ஷிலாங் மேகாலயா. சிம்லா இமாச்சல் பிரதேசத்தில். மேப் எடுத்து பாருங்கள் தயவு செஞ்சு. இப்போ படிக்கலாம், நீங்கள் எப்பயுமே அதெல்லாம் கற்றுக்க மாட்டீங்க. மூணாறு கேரளா. காங்டக் சிக்கிம், இங்கே அதுவும் இமயமலை தான். குல்மார்க்கு, மணாலி, சிம்லா இங்கே தான் வரும். இமாச்சல் பிரதேஷ் கீழே உத்தரகண்ட் வரும். அருணாச்சல் பிரதேஷ் இங்கே வரும். இதுதான் சிக்கிம். ஓகேவா? இதான் இப்படியே வந்து இது வரைக்கும் போகும். இது மேற்கு வங்கம். இது டார்ஜிலிங். சிரபுஞ்சி அதிக மழை பெய்கிற இடமா ஷிலாங் பீடபூமி. மவுண்ட் அபு. மவுண்ட் அபு எந்த மதத்தோட தொடர்புடையது? சமண மதம். சாத்புரா, இந்தியா சாத்புரா. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு. இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. ஐடிசி, இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர். IATA பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். அவங்களுக்குன்னு எல்லா ஏர்போர்ட்டும் சேர்ந்து சங்கம் வச்சுருக்கானுங்க. IATO இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ். இந்தியாவில் டூரிஸ்ட் நடத்துகிறாங்களே அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன். TAAI ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்கல்ல, அங்கே ஏஜென்ட் இருப்பான், ட்ராவல் ஏஜென்ட்ஸ். அவங்களாம் அசோசியேஷன் வச்சுருக்கானுங்க. தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. இது இந்தியாவுக்கு, இது தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட். இது கவர்மெண்ட். இதில் எதுவுமே கவர்மெண்ட் கிடையாது. இதுதான் கவர்மெண்ட். இந்திய நீர்வீழ்ச்சிகள். நீர்வீழ்ச்சி தவறான வார்த்தை. அருவி. ஃபால்ஸ்னு இங்கிலீஷ் வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு பார்த்தோம்? ஜோக் ஃபால்ஸ். எங்கே இருக்குது? கர்நாடகாவில். எந்த ஆறு ஓடுது? எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குது? சராவதி. வெரி குட். தாளையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்காமா. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? குதிரைவால் நீர்வீழ்ச்சி. கேட்பான். குதிரைவால் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுவது எது? தாளையார். ஜோக். ராஜாராணி மற்றும் இடி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஜோக். கர்நாடகாவில் சிமோகா மாவட்டம். எந்த ஆறு? சராவதியா? அடுத்து நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மேகாலயா. தலைக்கோணம் ஆந்திராவில் இருக்குது. அதிரப்பள்ளி கேரளா, திருச்சூர். அடுத்து வனவிலங்கு. இது கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். எது? ஜோக்கா? அதிரப்பள்ளியா? நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் நயாகரா அப்படின்னா பெருசு, நிறையா தண்ணி கொட்டுன்னு அர்த்தம். அதிரப்பள்ளி முக்கியமான பாயிண்ட். சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி. அது வந்து கௌரவமா? வெளியேற்றும் காரணியா? இருங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அவனுங்க push factors in tourism or prestige. டூரிசம் போகிறது
ப்ரெஸ்டீஜின்றான். என்ன காரணம்? கௌரவம். பணம் நிறையா இருக்குது, எல்லா ஊரும் சுற்றுவான். அந்த மாதிரி புல் இழுக்கிற காரணி அமெனிட்டிஸ்னால் என்னது? மற்ற வசதிகள், சேவை வசதிகள். இந்த வசதி இருந்தால் தான் என்ன வாங்க நம்ம டூர் போவோம். அது இதை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஆமாம் தானே? அந்த ஊருக்கு டூர் போனால், இந்த ஊருக்கு டூர் போனால் என்ன பண்ணுவான்? பெருமையாக பேசிக்குவோம். கரெக்டா? அதான் புஷ் ஃபேக்டர். அப்போ வசதி நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்மக்கிட்ட. இந்தியாவில் வனவிலங்கு சரணாலயம், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த விலங்குலாம் பாதுகாக்கிறாங்க. தேசிய பூங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாமில் இருக்குது. இது காசிரங்கா தேசிய பூங்கா. ராந்தம்பூர் தேசிய பூங்கா, இங்கே பாருங்கள். தேசிய பூங்கா நேஷ்னல் பார்க்கும்பாங்க. சரணாலயத்துக்கும் தேசிய பூங்காவுக்கும் என்னன்னாக்கா, தேசிய பூங்காவை மரங்கிற எதுவுமே வெட்ட விட மாட்டாங்க. சட்டம் கொண்டு வந்து தான் அதில் பார்லிமெண்ட்டில் அல்லது இதில் மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதுக்குன்னு தனியாக சட்டம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு ஜீவோ போட்டால் போதும். வனவிலங்கு சரணாலயத்துக்கு சட்டம் தேவையில்லை. ஓகேவா? இது ஏதாவது பர்டிகுலர் விலங்கு ஏதாவது பாதுகாக்கிறதுக்காக இது இருக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை காரணியும் பாதுகாக்கிறதுக்கு. அதான் தேசிய பூங்கா. ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். புலி. கான்கா மத்திய பிரதேசம், சதுப்பு நில மான் அங்கே இருக்குது. மார்சிலேண்ட் இருக்கு இல்லையா, அங்கே சேரு சகதிமா. அங்கே சுந்தரவன தேசிய பூங்கா, வங்காள புலி. அங்கே அதுவும் சதுப்பு நிலம் தான். அது சுந்தரவனம், மேற்கு வங்கம். கிர் தேசிய பூங்கா குஜராத்தில். சிங்கம். இந்தியாவில் சிங்கம் இருக்கிற ஒரே இடம் அதுதான். சரியா? அது பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். மனுஷன்லாம் ஒன்றும் பண்ணாது. பாட்டில் இருப்பான், ஒரு பக்கம் சுத்தம், யாரையும் வேட்டையாடாது. எனக்கு அது ஜெனட்டிக்கலாக அதோட ஜீனில் என்ன இருக்குது, இது நம்ம வேட்டையாடுறது இல்லைன்னு அதுக்கு பதிவாயிருக்கு. அதுதான் காரணம். ஆகா ஓ கடவுள் அற்புதம் அப்படிலாம் சொல்லுவானுங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம். இருப்பாங்க. பக்கத்தில் அது பழங்குடியின மக்கள்லாம் வெளியில் ஏற்ற மாட்டாங்க. அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில். காட்டெருமை, சிறுத்தை. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகண்ட். புலி குளிர் பிரதேசத்துலேயும் இருக்கும் புலி. நாடு முழுவதும் இருக்கிறது தான் என்னது? புலி. பறவைகள் சரணாலயம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கூந்தங்குளம் தமிழ்நாடு. குமரகம் கேரளா. பரத்பூர் ராஜஸ்தான். மயானி மகாராஷ்டிரா. உப்பலப்பாடு ஆந்திர பிரதேசம். நல் சரோவர் குஜராத். நவாப்கஞ்ச் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கடற்கரை 7517 கிலோமீட்டர். உப்பங்கலின்னா என்னது? காயல்னு பார்த்தோமா? காயல்கள். உப்பங்கலி தண்ணி கடலில் சேர்ற இடம். கேரளா இருக்கக்கூடிய கடற்கரையில் கலங்கட், அகுதா இது வந்துட்டு நீர் விளையாட்டுக்கு புகழ் பெற்றதாமா. நீரில் சறுக்கிட்டு போகிறது, சர்ஃபிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. எங்கே? கோவாவில். கோவா எந்த கடற்கரையில் இருக்குது? அரபிக் கடற்கரை, மேற்கு கடற்கரை. தனுஷ்கோடி நீல ரத்தின நிறத்தில் காணப்படுமா. அதோட சிறப்பெல்லாம் கேட்பாங்க. தனுஷ்கோடி அது மாதிரி அலையெல்லாம் இருக்காது. ஏன் அலை இருக்காது அங்கே? ஸ்ரீலங்காவாக இந்த இடத்துல வரும் தனுஷ்கோடி. அலை அடிக்காது. வர்கலை கடற்கரை கேரளா. கடல் ஓங்கல் கிளிஃப்ட் பார்த்தோம்ல, கடற்கரை ஓரத்தில் செங்குத்தான பாறை. அங்கேருந்து பார்த்தோம்னா சூரியன் மறைவு பார்க்கலாமா நல்லா. தர்கார்லி மகாராஷ்டிராவில் பவளப்பாறைகள் நிறைந்தது. இதுவும் கடல் சாகசத்துக்கு ஏற்ற கடற்கரையாமா. ஓம் கடற்கரை கர்நாடகா. ஓம் இருக்குமா, அரை வட்ட வடிவத்தில் இருக்கிறது என்ன ஆகுமா அப்படி? ஆமாம். அகுதா கோவாவில்.
மராரி கேரளாவில் 2 மணல் திட்டுக்கு நடுவில் இருக்காமா. இப்படி இருக்குமா, இது ஒரு மணல் திட்டு, இது ஒரு மணல் திட்டு. தமிழ்நாட்டில் இப்போ 33,000 பழங்கால கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால தான் நிறைய பேர் வராங்க. கோயில் இருக்குன்னா என்ன நடத்தாங்க, பலமான இடத்துல தான் வச்சுக்குவானுங்க. ஒரு குரூப் போய் உக்காந்துக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அடிமையாக்கி கோயில் பேரை சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் கோயில், அதுக்கு தான் கோயில், வேறு எதுக்கும் கிடையாது. சமணர்களும் புத்தர்களும் பாறையில் அங்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்கன்னு பார்த்தோம் வரலாற்றில். அப்போ இவனுங்களாம் அடிமையாக இருக்கானுங்க. கடவுள் பேரை சொன்னால் ஏமாறுவான்னு சொல்லி அந்த ராஜாவையோ அந்த ஊர் தலைவரையோ பிடிச்சிக்கிட்டு சிவனுக்கு இதை கட்டு, பார்வதிக்கு அதை கட்டு அப்படின்னு சொல்லி கோயிலை கட்ட சொல்லி அங்கே போய் உக்காந்துக்குவான். உட்காந்துக்கிட்டு நோவாமல் நோம்பி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் தான் இது. அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இடம் தான் இது. சரியா? முக்கியமாக திராவிட பாணியிலான கட்டிடக்கலை. திராவிட பாணியிலான கட்டிடக்கலை யார் காலத்தில் துவங்கும்? பல்லவர்கள் காலத்தில். பல்லவர்கள் அப்போ இருந்தே வந்துருச்சுன்னு அர்த்தம். அடிமையாக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு அர்த்தம். தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி, ராமேஸ்வரம் ராமநாத கோயில், காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில் இருக்குது, வேளாங்கண்ணி மாதா தேவாலயம், நாகூர் தர்கா, மலைவாழிடங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், அதுவும் ஊட்டி தான். வால்பாறை அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, சிறுமலை. இங்கேருந்து சேலத்துலேருந்து மதுரைக்கு போனீங்கன்னாக்கா திண்டுக்கல் தாண்டவங்க லெஃப்ட் சைடில் ஒரு மலை இருக்கும், அதான் சிறுமலை. அப்புறம் கல்வராயன் மலை இங்கே இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி. பழனி மலை, பழனி மலைனா கொடைக்கானல் தான் பழனி மலை. கொடைக்கானல் மலைக்கு பேர் தான் பழனி மலை. சரியா? அந்த அது பழனி சாமி இருக்குது, அது சும்மா குன்றது, ஒரு பாறை, அது அவ்வளோதான். சேர்வராயன் மலை எது? ஏற்காடு. ஏலமலை, ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, ஏலமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே தேனி கம்பம் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அதுக்கு மேலே ஏலக்காய் விளையும் அங்கே நிறையா, அதனால் ஏலமலை. சிறப்பு பெயர் ஊட்டி, மலைகளின் ராணி. ஏற்காடு எப்படின்னா ஏரிக்காடு வந்தது, அதுதான் ஏழைகளின் ஊட்டி. ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவுகள் உடையதாமா. மலைகளின் இளவரசி. ராணினா யார்? ஊட்டி. இளவரசினா யார்? கொடைக்கானல். கோத்தகிரி பச்சை மலைன்னு பேராமா. ஊட்டியிலேயே தான் இருக்கும், பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கும். வெள்ளியங்கிரி மலை தெற்கின் கைலாசம். கொல்லிமலை தமிழ்நாட்டில் அதிக கொண்டை ஊசி வளைவு கொண்டது எது? கொல்லிமலை தான். எந்த மாவட்டம்? நாமக்கல். ஆனைமலை உயர் விளிம்புன்னு அர்த்தமா. ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலை தான். மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியின் பகுதி, இதுவும் அங்கே தான். தேனி கம்பத்துலேருந்து மேலே போகணும். ஆனந்த யாழை மீட்டுக்கிறான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வரக்கூடிய இடம் தான் இது. ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம், இதே கிழக்கு தொடர்ச்சி மலை தான், ஜவ்வாது மலை. தமிழ்நாட்டினுடைய அருவிகள் ஒகேனக்கல் எந்த மாவட்டத்தில் இருக்குது? எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குது? காவிரி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பாம்பார் ஆற்றில், இது மேற்கு தொடர்ச்சி மலை, பாம்பாரின் குறுக்கே இருக்குது. கொடைக்கானல் மலையிலேருந்து, கொடைக்கானல் அந்த பக்கம் இறங்கும், தேனி மாவட்டத்தில் இருக்குது. குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை பகுதியாமா. கிளியூர் ஏற்காடு சேர்வராயன் மலையில். குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டம். தென்காசி போயிடுச்சா? தென்காசி மாவட்டமா? அதில் வந்துடுச்சா? சரி, மாற்றிக்கங்க. அடுத்தது ஆகாய கங்கை கொல்லிமலை, ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டம். இதை மாற்றிக்கங்க தென்காசின்னு. சுருளி மேகமலையிலேருந்து வருது, தேனி மாவட்டம். சுருளி, தேனி கம்பம். வனவிலங்குகள் தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பு 17.6%. எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முதுமலை நீலகிரி, முண்டந்துறை வனவிலங்கு திருநெல்வேலி, கோடியக்கரை நாகப்பட்டினம், இந்திரா காந்தி கோயம்புத்தூர், களக்காடு திருநெல்வேலி. பறவைகள் சரணாலயம் அதேமாதிரி வேட்டங்குடி. இந்த டெல்டா மாவட்டங்களில் அதிகமான சரணாலயம் இருக்கும்.
அது இந்த டைமில் தான் சீசன் பார்த்துருப்போம். வலசை போதல், துருவ பகுதி, ஆர்டிக் பகுதியிலேருந்து என்ன ஆகும், இப்போ வந்து அங்கே குளிர் பிரதேசம் ஜாகிரஃபியோடு அப்படியே லிங்க் பண்ணுங்க, ஃப்ரீஸ் ஆயிரும். எங்கே வட அரைக்கோளத்தில் ஆர்டிக் சர்க்கிளுக்குள்ளே அங்கே உள்ள பறவையில் இங்கே வந்து அடுத்து 3-4 மாதம் பிப்ரவரி வரைக்கும் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அங்கே அதோட குட்டியெல்லாம் வளர்த்து குஞ்சுங்கள்லாம் வளர்த்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும் அடுத்தது. மற்ற டைமில் போனீங்கன்னா இருக்காது. இதுக்கு முன்னாடி போன மாதம் போயிருந்தீங்கன்னா பார்க்க முடியாது பறவைகள். இந்த மாதம் போங்க, அங்கே பறவை பார்க்கலாம். காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வெள்ளோடு, ஈரோடு, வேடந்தாங்கல், காஞ்சிபுரமா செங்கல்பட்டா எடுத்து பாருங்கள், செக் பண்ணி மாற்றிக்கங்க. அதை தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா சென்னை, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம், இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி, முக்கூர்த்தி ஊட்டி போய் அதுக்கு மேலே போகணும் இன்னும், முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. கடற்கரைகள், முக்கியமான கடற்கரை கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம், மெரினா கடற்கரை 2வது மிக நீண்ட உலகத்திலேயே. கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணல்களை கொண்டதாம்மா, சிறப்பை கேட்பாங்க. ராமேஸ்வரம் அலையற்றது, ஏன்னு தெரியும். ஸ்ரீலங்கா இரவும் பகலும் மனிதால் நிறைந்த அழகான கடற்கரை ஏலியட் சென்னையில், மீன் பிடிப்பாங்க போல் இருக்கு. மகாபலிபுரம் கட்டடக்கலை நிறைஞ்சது, தொல்பொருள். யாரோட காலத்தில் வந்தது? பல்லவர்கள். சில்வர் கடற்கரை கடலூர், நீர் விளையாட்டு பொழுதுபோக்குக்கு ஏற்ற கடற்கரையாமா. காஞ்சிபுரத்தில் கடற்கரை அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரையாமா, அலை அந்த அளவுக்கு இருக்காது போல் இருக்கு. எஃபெக்ட் ஆன் என்விரான்மெண்ட், சுற்றுலானால. நேர்மறையான தாக்கம், பாசிட்டிவ் எஃபெக்ட். நிறையா பணம் கிடைக்கும், அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, நிதி உதவி கொடுப்பாங்க. மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல், டெவலப்மெண்ட்டுக்கு அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் பாசிட்டிவ். விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. அடுத்து எதிர்மறை தாக்கம், இயற்கை வளத்தை என்ன பண்ணுவோம், சிதைச்சிடுவோம். வண்டி நிறையா போகிறது வர்றது, அங்கே போய் பிளாஸ்டிக்கை போட்டு வர்றது, பாட்டிலில் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றது எல்லாம். ஓகேவா? மாசுபாடு ஏகப்பட்டது, காற்று ஒளி மாசுபாடுலாம் ஏற்படும். குப்பை எல்லாத்தையுமே, காற்றையும் இது பண்ணுவோம், தண்ணியை அசுத்தப்படுத்துவோம், மண்ணையும் சேதப்படுத்துவோம். சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சரி. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா உள்ளது? சமய சுற்றுலாவா? சரி. ஆமாவா, ஃபாகியானுங்களாம் வருவாங்களா, யுவான் ஸ்வாங். ரைட். எந்த மாநிலத்தில் காசிரங்கா இருக்குது? திருவனந்தபுரத்தில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை. இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம். எது பறவை சரணாலயம் இல்லைன்னு கேட்குறாங்க. கங்காவா? இது வனவிலங்கு சரணாலயமாக இருக்கும், கங்கா. குற்றால நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அது பழையது. என்னது, தென்காசியா? 3 கூறுகளை கோட்பாடு எது? ஏ3யா? ஏ3. காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் டேஸ் அனுமதி. என்ன சுற்றுலா அது? காஸ்ட்ரோனமி என்ன சுற்றுலா? கலாச்சார சுற்றுலா.
சுருளி நீர்வீழ்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சுருளி நீர்வீழ்ச்சி வெள்ள நேரமா இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை சென்னை. சுருளி நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் என்ன? மேகமலையா? மேகமலை. TAAI என்பதன் விரிவாக்கம். தமிழ்நாடு இந்தியா. தமிழ்நாடு வராது. டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. பொருந்தாததை வட்டமிடுக. இதான் வரும். இதெல்லாம் அங்கே போகிறதுக்கான காரணிகள். நைனிடால், சிலாங், மூணாறு, திகாவா? ஏன் இது மூணும் மலைவாழ் இடங்கள். ஓகே, வெரி குட். கார்பட், சுந்தரவனம், பெரியார், மயாமி இதெல்லாம் வந்து என்னது? தேசிய பூங்கால். இது கடற்கரை. ஒகேனக்கல், கும்பகரை, சுருளி, களக்காடு எல்லாமே அருவிகள். ரிஷிகேஷ், லடாக்கு, குல்மார்கு, கோத்தகிரி. ரிஷிகேஷ் இதெல்லாம் குளிர் கோடை மலைவாழ் இடங்கள். இதுவும் மலைவாழ் இடம் தான், ஆனால் வாழிடம் கிடையாது. போயிட்டு டூர் போயிட்டு வருவாங்க. ஆனைமலை வாழிடம். கோயம்புத்தூர். குரங்கு அருவி உயர் விளிம்பா? சரி. குரங்கு அருவி டார்ஜிலிங். இயற்கையின் சொர்க்கம் அகுதா கடற்கரை, கோவா. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஓர் இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. சுற்றுலா நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி, பொருளாதாரத்துறை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். கரெக்டா? கரெக்ட். கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகள் ஒன்றான கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். கரெக்டா? கரெக்டு தான். கலங்கட் இன்னொன்று இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆமாம், ரைட். அங்கே நிறைய பேர் வெளிநாட்டுக்காரன் தான் போவான், நம்மளாம் போக மாட்டோம். ஓவர். இதோடு இருக்கட்டும், நாளை பார்ப்போம்.